கோயம்புத்தூர் திருமலையாம்பாளையம் பகுதியில் உள்ள நேரு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சீனியர் மாணவரை தாக்கிய விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களிடம் அவர்களின் பெற்றோர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை திருமலையாம்பாளையம் பகுதியில் உள்ளது நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கல்லூரியில் கடந்த மார்ச் 20ஆம் தேதி சீனியர் மாணவர் ஹாதியை ஜூனியர் மாணவர்கள் ஹாஸ்டல் ரூமில் இருந்து பணம் எடுத்ததாக கூறி ஹாதியை சராமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 13 மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. அதே போல இன்று ஜூனியர் மாணவரின் பெற்றோர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் விசாரணை செய்து வருகிறது. அதே போல சிசிடிவி காட்சிகளை வைத்து காக்காசாவடி போலீசாரும் கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது காளியாபுரம் பகுதியில் உள்ள நேரு NIT அலுவலகத்தில் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் விசாரணை துவங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட ஹாதி மாணவன் UGC புகாரில் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளிக்க உள்ளனர். மேலும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் முரளிதரன் கூறும்பொழுது, தற்பொழுது 11 மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் விசாரணைக்கு வந்துள்ளனர். கல்லூரி முதல்வர் மற்றும் ஹாஸ்டல் வார்டன் ஆசிரியர்கள் முன்னிலையில் தற்பொழுது விசாரணை தொடங்கியுள்ளது. தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.